ஹலோ, இன்றைக்கி இந்த அழகான ஃப்ளவர்ஸ் செட் பண்ணிகிட்டே உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குற குவெஸ்டனில் வந்து ஒரு ஆஸ்பெக்ட் எனக்கு வந்து மோட்டிவேஷன் இருக்க மாட்டேங்குது, எனக்கு என் கூட இருக்கிறவங்க என்னை மோட்டிவேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால என்னால் என்னோடய கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ எனக்கு அந்த மோட்டிவேஷன் எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்ற மீனிங்கில் மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ அதை வச்சு எனக்கு ஒரு விஷயம் சொல்லணுன்னு இருந்துச்சு. நீங்கள் வந்து சரியான ஒரு பாயிண்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலை. ஓகே, அதுக்கு பதிலாக, அதாவது மோட்டிவேஷன் வேணுன்ற விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் டிசிப்ளின் ஆர் ஹேபிட்ஸ். அதாவது நம்மளோட பழக்க வழக்கங்கள், அதை நம்ம சரி செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியும். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போது ஒன் செகண்ட் கையில் குத்திருச்சு. ஆல்ரைட், மோட்டிவேஷன்ன்றது பேசிக்லி என்ன அர்த்தம்? அது ஒரு ஆசை. நம்ம ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஆசை. அந்த ஆசை வந்து எப்போவுமே ஒரே லெவலில் இருந்துக்கிட்டே இருக்காது. ஓகே, நம்ம லைஃப் நல்லா போகும்போது, ஆர் நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது, ஆர் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த நம்ம ஃப்ரீயாக ஃபீல் பண்ணும் பொழுது அந்த மோட்டிவேஷன் ரொம்ப ஹையாக இருக்கும் எல்லாருக்குமே. பட் நமக்கு ஒரு டிசிப்ளின் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆசை மட்டுமே ஒரு ரிசல்ட்டை கொடுக்க முடியுமா? ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தாலோ, இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் உங்களை வந்து பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா நம்ம ஜெயிச்சிட முடியுமா? பட் நம்ம ஆக்சுவலாக இறங்கி வேலை பார்த்தா தானே கொஞ்சம் கொஞ்சமாக ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ அந்த வேலை பார்க்குறதுக்கு முதல்ல நம்மக்கிட்ட நம்மளோட சிஸ்டம், அதாவது நம்மளோட பழக்க வழக்கங்கள், நம்ம போடுற முயற்சி, இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னா அதை தான் டிசிப்ளின் அண்ட் ஹேபிட் ஃபார்மேஷன்னு சொல்கிறாங்க. ஸோ டிசிப்ளின் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மோட்டிவேஷனை விட. மோட்டிவேஷன் இருக்கணும் இல்லைன்னு சொல்லலை, பட் எது நம்மளுக்கு ஆக்சுவலாக ரிசல்ட்ஸ் கொடுக்குன்ற டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு புரியும் போது ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் நம்மளால் எப்போவுமே அந்த மோட்டிவேட்டட் ஸ்டேட்டில் இல்லாத பொழுது நம்ம ரொம்ப துவண்டு போக மாட்டோம். ஏன்னா நம்ம மைண்டில் வந்து ஓகே, இது எல்லாமே நேச்சுரல் தான், நான் மோட்டிவேட்டடாக இருக்கணுன்றதை தாண்டி என்னை எல்லாரும் மோட்டிவேட் பண்ணணுன்ற ஆசையை தாண்டி நம்ம மனசுக்குள்ளே எது முக்கியம்னு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கணும். அதாவது நான் டிசிப்ளின்டாக இருக்கணும், நான் என்னோட பழக்க வழக்கங்களெல்லாம் ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும், நான் எனக்கு பண்ண ப்ராமிஸை நான் கீப் அப் பண்ணணும், நான் என்னோட ஒர்க்கை 100% என்ன சேலஞ்ச் வந்தாலும் நான் டெலிவர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தான் உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுற இந்த ப்ராசஸில் என்ன தடங்கள் வந்தாலும், என்ன சேலஞ்சஸ் வந்தாலும், எப்படி ஃபெயில் ஆனாலும் கண்டினியூஸாக நம்மளால் எஃபர்ட் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது டிசிப்ளின் அண்ட் ஹேபிட்ஸ். அதை தாண்டி மோட்டிவேஷன்ன்றது ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ். ஓகே, நம்ம முதல் படி எடுத்து வைக்கிறதுக்கு வேணால் மோட்டிவேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம், அங்கங்கே நம்மளுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். பட் தொடர்ந்து நீங்கள் ஆரம்பித்த பாயிண்ட்லேருந்து உங்களோட கோல் ரீச் பண்ணுற வரைக்கும் உங்களை ஒரு பர்சனாக மாற்றக்கூடிய ஒரு பெரிய பவர் டிசிப்ளினுக்கு இருக்குது. ஸோ மோட்டிவேட்டடாக இருக்கணுன்ற எண்ணத்தை தாண்டி நான் டிசிப்ளின்டான ஒரு பர்சனாக இருக்கணுன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நிச்சயமாக உங்களை வேறு ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகுன்றதுல டவுட்டே கிடையாது. ஒரே நிமிஷம். ஓகே, இன்னொரு விஷயம் இந்த டாபிக் சொல்லும்போது ஞாபகம் வருது. ஸோ என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை எப்போவுமே மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருங்க. ஓகே, ப்ராக்டிக்கலி அது பாசிபிள் இல்லை. நம்ம ஜெயிக்கணும், நம்ம ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணணும், எனக்கு இந்த ஒரு திறமை இருக்குது, நான் ட்ரை பண்ணணும், ஸோ இந்த எண்ணங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதுதான் உங்களுக்குள்ள அந்த ஃபயரை கொடுக்கணும். அண்ட் உங்களுக்கான எனர்ஜியை நீங்களே டெவலப் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷனை விட, அது எவ்வளோ க்ளோஸ் மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும், ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும், நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் வருதுன்னா நல்ல விஷயம்தான், சந்தோஷம். பட் அது எப்போவுமே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களோட சூழ்நிலை வேறையாக இருக்கும். ஆனால் நம்ம அதையே நம்பிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு இடத்துலேருந்து என்னடா முன்னாடிலாம் என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருந்தாங்களே, இப்போ என்னை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்களே, அப்படி நம்ம அதுலேயே நம்ம ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா நம்ம வேலையில் ஃபோக்கஸே இருக்காது. இப்போது எக்ஸ்டர்னலாக நம்ம ஒருத்தவங்க மேலே டிபெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க லைஃப்பில் எவ்வளவோ விஷயங்கள் நடக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்கலாம். எப்போவுமே அவங்க மைண்டில் நம்ம ஞாபகத்தில் இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. எல்லாருக்கும் அவங்கவுங்க லைஃப்னு இருக்குது இல்லையா? ஸோ நான் சொல்கிற ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்லேருந்து மோட்டிவேஷனை ரிலை பண்ணாமல்
உங்களுக்குள்ள எப்போவுமே செல்ஃப் ட்ரிவன் பர்சனாக இருங்க. ஸோ நம்ம எப்போவுமே நம்மளை நம்பணும், நம்ம எப்போவுமே நம்மளை தான் ஒரு பெரிய மோட்டிவேஷ்னல் ஃபேக்டராக பார்க்கணும். ஸோ அந்த ஒரு ட்ரைவ் இருந்தாலே நம்மளால் வந்து கண்டிப்பாக நம்ம செய்கிற காரியத்து மேலே ஈடுபட முடியும். அண்ட் அதை தாண்டி மோட்டிவேஷனை தாண்டி டிசிப்ளினில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்ல நல்ல ஹேபிட்ஸை டெவலப் பண்ணணுன்றதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது உங்களை ஒரு பெரிய டிஸ்டன்ஸ்க்கு கூட்டிகிட்டு போகும், நிச்சயமாக உங்களால் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த கண்டென்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட கோல்ஸில் நீங்கள் கூடிய சீக்கிரம் அச்சீவ் பண்ணணும்னு என்னோடய விஷஸை ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.